வணக்கம் அபிரகாம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பாக நடைபெற வந்த போராட்டத்தில் அவர்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. குறிப்பாக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக உள்ள மருத்துவர் மற்றும் செவிலியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும். மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவர சிகிச்சை பிரிவில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்திட பயிற்சி மருத்துவர்கள் மாற்றாக தலைமை மருத்துவர்கள் இருப்பதை உறுதி செய்திட வேண்டும். பிரசவ வார்டுகளுக்கு வருகிற நோயாளியின் உறவினர்கள் பார்வையாளர்கள் ஓய்வெடுப்பதற்கு தங்கும் வரை குடிப்பதற்கு சுத்தமான குடிநீர் ஏற்படுத்திட வேண்டும். மேலும் பிரசவத்திற்கு பெண் குழந்தை பிறந்தால் 1500 ரூபாயும் கையூட்டாக வாங்குவது, செவிலியர்கள் காவலாளிகள் கையூட்டு பெறுவது தொடர்கதையாக இருப்பது, இது போன்ற செயல்களில் ஈடுபடும் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் அரசு மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பணி நேரம் முழுவதும் மருத்துவமனையில் இருப்பதை மருத்துவமனை நிர்வாகம் உறுதி செய்ய வேண்டும். மருத்துவமனை உள்ளே எலி, நாய் மற்றும் விலங்குகள் தொல்லையால் நோயாளிகள் பார்வையாளர்களும் பல இன்னல்களுக்கு ஆளாகிறார்கள். உடனடியாக மருத்துவ நிர்வாகம் தலையிட்டு இதனை சரி செய்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் திருவாரூர் அருகே விளமலில் இருந்து பேரணியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முற்றுகையிடப் போவதாக அறிவித்த நிலையில், குறிப்பாக விளமலில் காவலர்கள் முன்கூட்டியே தடுப்பு அமைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினை தடுத்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் அங்கு அமைக்கப்பட்ட தடுப்புகளை தள்ளிவிட்டு அதன் மீது ஏறி தொடர்ந்து திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பே போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே மிகவும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுது. அபிரகாம்,